எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. வெல்கம் டு ஆதன் சினிமா. ஜிவி பிரகாஷ் நடித்த ஹாப்பி ராஜ் படத்துடைய டைரக்டரை மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் மரியராஜா இளஞ்செழியன். எப்படி இருக்குது முதல்ல ரிசப்ஷன்? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எல்லா சிட்டி, சவுத் சைடு எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப ஹாப்பி. சூப்பர். அந்த படத்தோட ஃபார்முலா இப்போ நீங்கள் சிட்டி வெளியில் படமாகவே அது உட்காந்துருக்கு பாருங்களேன். இப்போது ஒரு ஹீரோ ஹீரோயின் ஃபஸ்ட்டு எங்கள் கிராமத்தில் நடக்குது, பட் டக்குன்னு பெங்களூர் போகிறாங்க, ஒரு ஐடி கல்ச்சர், மாடர்னிட்டி அதெல்லாம் வருது. டக்குன்னு இங்கேருந்து ஒரு ஃபார்முலா, அந்த மரியம் ஜார்ஜ் சாரோட கேரக்டர், அவங்களோட சொந்தக்காரங்க கேரக்டர், எனக்கு இது நல்ல ஃபார்முலாவே இருக்கடா. இந்த மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல சைமல்டேனியஸாக செட் பண்ணுறது உங்களுக்கு அந்த இதுவே இல்லை. இது ஏ சென்டர் படம், பி சென்டர் படம்லாம் சொல்லவே முடியாது. ஸோ ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லலாம். லைக் ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக தான் இதுக்கு தான் எழுதணும் அப்படிங்கிறது. ஆமாம், இது ஐடியாவே எனக்கு அப்படி தான் இருந்தது. இது வந்து ஒரு சென்டர் படமாக இருக்கக்கூடாது. ஓகே, லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கும். இதோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு ஃபேமிலி, ஒன்று பார்த்தீங்கன்னா ஊர் சைட்லேருந்து இருக்க ஃபேமிலி, இன்னொன்று இங்கே இருக்க ஃபேமிலி. ஸோ எல்லா தரப்பினருக்கும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் நான் இதை எழுதுகிறப்பே இது டிசைட் பண்ணி தான் பண்ணது. ஓகே ஓகே. சும்மா உங்கள் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் 28 or 9. ஓகே, சிமிலர். நம்ம ஒரே படகுல தான் ட்ராவல் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய இந்த படம் பண்ணணும் அப்படின்ட்டு வர ஆட்கள் கிட்டலாம் நான் பார்க்குற பிரச்சனைன்னா, புதுசாக வரவங்களுக்கு படம் தரமாட்டுறாங்கப்பா, ஒரு மாதிரி ரொம்ப லே ஆஃப் மாதிரி போயிட்டுருக்கு தமிழ் சினிமாவில், என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ரொம்ப நர்வஸோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு கமர்ஷியலான ஸ்கிரிப்டு, அதை வச்சுட்டு தேடுற பயணம் இருக்குல்ல, அது உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அதை ஸ்ட்ரகிள் அதை ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி ஈஸியாலாம் கிடைக்கல, அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் அது. ஓகே. நான் என்னென்னா, நான் ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். எனக்கு அது மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஷார்ட் டவுன் பண்ணுது. பட் அது மட்டுமே பத்தாது. ஓகே, இங்கே கண்டென்ட் தான் மேட்ரு. நமக்கு நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல கிளிக் ஆகும். ஓகே. எனக்கு கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா எனக்கு என்ட்ரியே கிடைக்கல, யார்கிட்ட போய் சொல்கிறது. ஆல்தோ என்னோட டைரக்டர் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. பிரதீப் ரங்கநாதன். ஆமாம், அவருக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. நான் வெளியில் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பெருசாக எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கல. நான் என்ன தான் ஒரு பெரிய டேரக்டரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் இங்கே சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஹீரோவோட டேட்ஸு, அது லைக் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி பிரேக் பண்ணி வரணும். ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுத்தது. என்னோட கண்டென்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, சூப்பர். இப்போ இந்த ப்ரொடியூசர் கிட்ட ஒரு கதை சொல்கிறது ஒரு சிக்கல்னா, ஹீரோஸை ஃபைன் பண்ணுறது இன்னொரு சிக்கல். ஏன்னா சில ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹீரோ யார்ப்பா வச்சுருக்கீங்கலாம் கேட்டுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து யார் புதுசாக படம் பண்ணாலும் அவங்களுக்கு இப்போ முன்னாடி பெரிய பெரிய கனவுகள்லாம் இருந்தது. இவரை வச்சு பண்ணோம், விஜய் சேதுபதி வச்சு பண்ணோம், சிம்பு சாரை வச்சு பண்ணோம் அப்படின்ட்டுலாம். இன்றைக்கி கேட்டால் அசோக் செல்வன் கதை சொன்னாதான்ப்பா புது டேரக்டர் ஓகே பண்ணுவார், சசிகுமார் சார் கதை சொன்னாதான்ப்பா புது டேரக்டர். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு ஆள். அதாவது நீங்கள் எஸ்டாப்ளிஷ்டான ஆளாக இருக்கணும், பயங்கர மார்க்கெட்லலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. புதுசாக படம் பண்ணுறீங்களா, கதை இருக்கா, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஜிவி பிரகாஷ். அவர் எப்படி உள்ளே வந்தார்? லைக் ப்ராப்பராக அவரு தான் பண்ணணுங்கிற பிளான் இருந்ததா முன்னாடி? இல்லை, ஆக்சுவலி நான் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணி நான் கதை அப்படி எழுத மாட்டேன். நான் ஓகே, அது ஃபஸ்ட்டு கதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிச்சிங் ப்ராசஸில் அதை வர்றது தான். ஓகே. ஸோ என்னன்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆமாம், இருக்கிற எல்லா ஆமாம், அது ரொம்ப ஹீரோஸ். அதனால தான் நிறைய டேரக்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க இங்கே. ஓகே, டேரக்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஹீரோஸ் கம்மியாக இருக்கிறதால தான் நமக்கு அந்த நீங்கள் சொன்ன நிறைய பேருக்கு படம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஹீரோ கேட்பாங்க. ஓகே. ஸோ அதுதான் ஹீரோஸ் இங்கே ரொம்ப கம்மி. இருக்கிற ஹீரோஸுமே 2-3 இயர்ஸ் டேட்டு அவைலபிளாக இல்லை. ஓகே. ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரகிளில் நான் நிறையா மாட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஜிவி சார் ஆஸ் இந்த கதைக்கு ஆப்டாகவும் இருந்தார். ப்ளஸ் அவரோட டேட்ஸுமே எனக்கு அலைன் ஆச்சு, கரெக்டாக அலைன் ஆச்சு. எல்லாமே எனக்கு கரெக்டாக அமைஞ்சது. நான் ஜிவி சார் வச்சு பண்ணேன். சூப்பர். ஜிவி சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்காக நான் கதையை நிறைய அவரோட ஸ்டைலிங் அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய இது பண்ணேன். ஓகே. இந்த ஹீரோஸ் இல்லைங்கிறது சம மேட்டருங்க. நம்ம ஆளுங்கலாம் தெலுங்குக்கு தான் போவாங்க. அங்கே தான் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 50 ஹீரோஸ் இருப்பாங்க. ஆமாம், இங்கே ரெண்டு நல்ல விஷயம். ஒன்று என்னன்னா, ஹீரோஸ் இல்லை, அது ஒரு இது. ஆமாம், அதை தாண்டி புது ஹீரோ வந்தாலும் இங்கே வெல்கம் பண்ணுறாங்க தமிழ் ஆடியன்ஸ். அது ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அபிஷன் ஜீவன் மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து நான் ஹீரோவாக பார்க்குறேன். கண்டிப்பாக அபிஷன், இப்போ நம்ம கென் எல்லாருமே ஒரு யங்கான, நீங்கள் பெருசாக மாஸ்குலனாலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்கூல் பையன் மாதிரி இருங்க, காலேஜ் பையன் மாதிரி இருங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த படம் எடுத்துப்போமே, இந்த படத்தில் ஜிவி சார் நடிக்கிறாரு. ஓகே, ஒரு ஜிவியோட பேட்டர்ன் படம் அப்படின்ட்டு ஒன்று ரீசெண்டாக ஆடியன்ஸ் ஒன்று ட்ரெயின் ஆயிருப்பாங்க.
அது நம்பி நல்லா இருக்கும் மேபி பிகாஸ் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் கூஃபி வச்சுலாம் ப்ரமோட் பண்ணீங்க அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளே போகலாம் லைக் ஒரு நல்ல ஃபன்னான யூத் மாதிரி இன்னொரு என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி போகும்போது எனக்கு இந்த இடத்துல ஜிவி பிரகாஷ் ஹீரோன்னு தப்பாக உள்ளே வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஜார்ஜ் மரியம் சார் தான் எனக்கு படம் ஃபுல்லாக தூக்கி கேரி பண்ணது அவர் தான். ஓகே மற்றவங்களாம் கொஞ்சம் அப்படி இப்படி சைடில் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அந்த மனுஷனை வந்து பீட் பண்ணவே முடியல. உங்களுக்கு எழுதும்போது தெரிஞ்சதா இவர் தான் வந்து இந்த இடத்துல இந்த படத்தில் மிகப்பெரிய பேர் வாங்க போகிற ஒரு கதாபாத்திரம்? இப்போ என்னோட ஹாப்பி ராஜ்ன்ற ஒரு கதையில் ஒருத்தர் இல்லாமல் இந்த கதை நவுறாதுன்னா அது ஆப்வியஸ்லி ஜார்ஜ் மரியம். ஸோ எனக்கு நான் கதை எழுதுறப்ப நீங்கள் கேட்டிங்கல்ல நான் ஃபிக்ஸ் பண்ண ஒரே கேரக்டர் ஜார்ஜ் மரியம். ஓகே இவர் இருந்தால் தான் இந்த கதை கரெக்டாக இருக்கும். நான் அது மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கான ஸ்கோப் இந்த படத்தில் நிறையவே இருந்தது. அதை அழகாக கேரி பண்ணிட்டார். ஓகே இப்போ மற்ற ஆட்களுடைய பர்சனாலிட்டிஸ்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ இவங்க இப்படி நடந்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சார் வந்து இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியும் வெளில இருந்து பார்க்கும்போது. இப்போ எங்களால் ஜார்ஜ் மரியம் சார் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. அவர் வந்து இப்போ அவரோட பிடிஎஸ் எப்படி இருக்கும், அவர்கிட்ட நீங்கள் ஒரு சீன் சொன்னீங்க, அந்த சீனுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி அவர் நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரி தான் இருப்பார். அப்படியா? ஓகே லைக் அவரோட ஜோனில் இருப்பார். ஓகே ஆமாம், அந்த இன்னசென்ட்டான ஒரு ஜோனில் இருப்பார். ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் வந்தோடனே வேறு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று. ஓகே அவர் கைண்ட் ஆஃப் இஸ் கம்மிங். அவர் வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட். அவர் ஸோ பார்த்தீங்கன்னா அது பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் ஓகே அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப யாருமே சத்தம் போடக்கூடாது. ஆமாம் டென்ஷன் அவர் மாதிரி இருப்பார். லைக் டென்ஷனாக லைக் ஜாலியாக இருக்கிற டைமில் ஜாலியாக இருப்பார், டென்ஷனாக அதெல்லாம் எல்லாமே பண்ணுவார். அவர் படத்தில் பார்க்குறது தான் அவர். ஓகே ஆமாம். ஓகே ரீசெண்ட் டைம்ஸில் இந்த அவருடைய கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ஸ்பேஸுக்கு ஒரு ஓப்பன் பண்ண ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னு நினைக்கிறேன். கைதியில் அது ஒர்க் ஆச்சு. இப்போ இதுலேயுமே இந்த படத்துலையுமே கூட பாருங்களேன், நீங்கள் அவரை நம்பி ஒரு மாசான சீன் எழுதலாம். ஆமாம் மெயினாக கைதி நீங்கள் சொன்னீங்களா, அதுதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. நான் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறப்ப கூட ப்ரொடியூசர் இல்லை சில நான் என்னோட பிச்சிங் ப்ராசஸில் நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்தது. இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர், இவ்வளோ ஸ்கோப் ஒரு கேரக்டர் எப்படி நீங்கள் ஜார்ஜ் மரியம் இது பண்ணுறீங்க, வேறு ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க நிறையா சொன்னாங்க. எப்படின்னா நான் அப்போ எனக்கு பிலீஃப் கொடுத்தது வந்து கைதின்ற ஒரு படம் தான். அதில் ஒரு கன்னை தூக்கிட்டு இது பண்ணுறப்பலாம் அந்த ஒரு மாஸ் இருக்கு அவருக்கு. ஓகே லியோவில் எல்சியூ ஃபார்முலாவே அவ்வளோ ஒருத்தரை நம்பி தானே வச்சாங்க. ஸோ அதுதான் என்ன ட்ரைவ் பண்ணிச்சு. இல்லை நான் 100% நான் ஜார்ஜ் சார் வச்சு தான் போவேன் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப ஒர்க் ஆயிருந்தது. நீங்கள் அந்த அப்பாஸ் சார் முன்னாடி போயிட்டு இந்த சொத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு போகும்போது பயங்கர மாசம். அதெல்லாம் ரைட்டிங்லேயே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஓகே 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 அண்ட் நம்ம ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணதை விட்டுருங்க, அப்பா சார் எப்படிங்க கன்வின்ஸ் பண்ணீங்க? அவர் ரொம்ப இத்தனை வருஷமாக நடிக்காமல் இருந்தார். ஆமாம் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது அவரை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா அவர் ஒரு 11-12 இயர்ஸ் கழிச்சு வராரு. நார்மலாக ஒருத்தவங்க கம்பேக் வரவங்க ஒரு அப்பா கேரக்டர் பண்ண மாட்டாங்க. ஓகே அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் நான் ஜூம் மீட்டிங்கில் தான் நரேட் பண்ணால் அவர் பார்த்தோடனே பயங்கரமாக இருந்தார். இவர் எப்படிடா நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் மைண்டில், இவர் தான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அவரை எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறது, இவர் அப்பா கேரக்டர் பண்ணுவாரா? நான் மறைச்சு சொல்கிறேன் கதையை அப்பான்ற விஷயத்தை. அப்புறமா அப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் ஸ்வீட்டாக அக்செப்ட் பண்ணார். அதை அவர் ஒன்று தான் சொன்னார், இந்த கதை சூப்பராக இருக்குது, இதுதான் என்னோட கம்பேக்காக இருக்கும். இதில் வந்து லைக் அவர் என் நரேஷன் முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலிகிட்டலாம் பேசியிருக்காரு போல் இந்த கதையை. ஸோ அப்போ அவங்கள்ட்ட சொன்னாராம், இது அப்பா சித்தப்பா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கதை இது இருக்குது, என் கேரக்டர் நல்லா இருக்கு, நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்தார். ஓகே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். சூப்பர். ஏன்னா இப்போ அவருக்கு ஆரம்பத்தில் அப்பாஸ் சார் வந்ததுலேருந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ்னால் தப்பாக சொல்லலை. ஒரு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கோட் போட்டுட்டு இது எப்படின்னு அப்படியே போயிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வருது. இது வந்து நான் அழுதாதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸுங்கிறத மீன் பண்ண வரல. ஈவன் அவர் அந்த அப்படி ஒரு கம்பீரத்தோடு பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனை வந்து ஒரு ட்ரெயினில் வந்து அப்படி வித்தவுட்ல வர இடம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் கொஞ்சம் கதையை ரிவீல் பண்ண வேண்டாம், ஆப்வியஸ்லி புரியாது. பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக நான் சொல்கிறேன், ஒரு நடிகராக எப்படி இருந்தது அவர் கூட? எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. லைக் என்னன்னா சில இடம்லாம் நான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன். என்னன்னா இப்போ நாங்கள் முன்னாடியே போயிட்டு ஸ்டேஜிங்லாம் ஒன்று பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகே பர்டிகுலராக ஒரு சீன் அப்போ திடீர்னு என்னோட டிஓபி லைட்டிங் வேறு இப்படி மாற்றிக்கலான்னு எனக்கு அந்த ஸ்டேஜிங்கே மாற்றி விட்டார். நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். ஓகே ஓகே எனக்கு ஒரு 1 hour ஆச்சு எனக்கு. ஏன்னா இப்போ என் படத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு ஒரு ஃபேமிலி, இந்த சைடு ஒரு ஃபேமிலி, ஒரு வில்லேஜ் மக்கள், நான் கொஞ்சம் பெரிய இது ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது ஆன் ஸ்பாட்டில் ஒன்று சேஞ்ச் ஆகணப்போ எனக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே அந்த டைமில் ஒரு டவுட்டோட தான் நான் ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சேன்.
அப்பாஸோட பெர்ஃபார்மன்ஸில் எல்லாமே உடஞ்சிச்சு. Okay. இதில் லைட்னா எங்கே வேணாலும் இல்லை மறக்கடிச்சிரும். அந்த அந்த ஒரு அந்த மாதிரி எனக்கு நிறைய டைமில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணார் என்ன. ஓகே ஓகே அவர் இத்தனை வருஷம் கழிச்சு வந்து நடிச்ச ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த டைமில். எனக்கு ரொம்ப நாங்களாம் என்ஜாய் பண்ணோம் அவர் நடிக்கிறது. ஓகே எனக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப முக்கியமாக, இது வந்து மற்ற ஃபார்முலா படம் கிடையாது, ஃபார்முலா படம்னு சொல்கிறாங்க, ஃபார்முலா படம் கிடையாதுன்னா இது ஒரு கேரக்டரை அந்த கேரக்டரோடைய இன்டென்ஷனை மட்டுமே பேஸ் பண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. இப்போ அப்பாஸ் சாரோட கேரக்டருக்கு ஒரு கதை, ஜார்ஜ் மரியம் சாருக்கு படமே அவர் தான் கதை. பட் ஈவன் அந்த அம்மாவா ப்ளே பண்ணவங்க, இவன் சோஃபா பாய் அவனுக்கு ஒரு கதை அந்த பையனுக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எமோஷன்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஜென்ரேஷன் படம் பண்ணணும். நம்ம உங்களுக்கு இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் தட் சிங்கிள் மேன் சிங்கிள் அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை அப்படி இல்லை. லைக் எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறது தான் எனக்கு என்னோட ரைட்டிங் ஸ்டைல் அதுதான். லைக் நாட் ஜஸ்ட் ஒன் கேரக்டர் வச்சு ட்ராவல் பண்ண, நிறைய கேரக்டர்ஸ் ட்ரைவ் பண்ணணும். லைக் ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கணும், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ஓப்பன் பண்ணி விட்டு போகக்கூடாது. நீங்கள் நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு எண்டிங் இருக்கும். படத்துக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங் இருக்கும். ஸோ அதுதான் நான் ஒரு ரைட்டர் டைரக்டர்னு போகிறேன்னா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவேன். ரைட்டருங்கிற பேருக்கு ஒரு ஒன்று. ஆமாம். ஓகே. ஸோ அதுக்கு மெனக்கிடணும். லைக் ஸோ அது பார்ட் ஆஃப் த ரைட்டிங் ப்ராசஸ் தான். சூப்பர். இப்போ எப்படி நம்ம அப்பாஸ் சார் பேசுகிறோம், அவர் சூஸ் பண்ணது இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்க வராருன்ட்டு, அந்த மாதிரி எனக்கு படத்தோட ஹீரோயின் அவங்க பேர் கூட எனக்கு தெரியல, எனக்கு திவ்யாங்கிறது அவங்க மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா லவ்வர் படத்தில் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படம் அவங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் படமே பண்ணலன்னு நினைக்கிறேன். லவ்வர் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க இப்போ எனக்கு அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் நான். அவங்க ஒரு விஷயம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நிஜமாலே ஏதோ ஒன்று இருக்கணும். அது நம்மளுக்கு சக்ஸஸ் தருதா, பாக்ஸ் ஆஃபீஸ் தருதா, மார்க்கெட்டிங், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒன்று அந்த படத்தில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும், இன்னொன்று அந்த படத்துடைய கண்டென்ட் நல்லா இருக்கும். அதை அடிப்படையாக வச்சு தான் அவங்க படமே சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப பிக்கி, ரொம்ப சூஸி. அவங்க லவ்வருக்கு அடுத்தது நிறைய படம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. லைக் அவங்க பெரிய படம்லாம் டியூ டு சம்பி அவங்களுக்கு பர்சனல் என்ன அது தெரியல. ஸோ ஹாப்பிராஜ்னு நம்ம அவங்களுக்கு அப்ரோச் பண்ணலான்னு எனக்கு பயம்தான் இருந்தது. இவங்க நடிப்பாங்களா அப்படின்னு ஒரு இது இருந்தது. அவங்களுமே நரேஷன் கேட்ட உடனே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களுமே ஒரு வேற ஒரு ஃப்ளேவரில் ஒரு படம் பண்ணணும்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே அது தெரியாத மாதிரி. ஆமாம். அவங்களுமே அந்த கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்கோப் இருக்கணுன்றதை பார்க்க மாட்டாங்க. ஒரு பேக்கேஜ் அவங்க சொல்கிறது தான், இது வந்து ஒரு பேக்கேஜ், இதில் எல்லாமே இருக்குது. ஓகே, அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நான் ஒரு கேரக்டராக என்னோட ரோலை நான் பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஷி கேம் இன். ஓகே. இந்த பொதுவாக இந்த காம்போலாம் சொல்லுவாங்களே, இந்த காம்போ நல்லா ஒர்க், மியூசிக் டைரக்டருக்கும் எனக்கு அவங்களுக்கும் அந்த மாமியாருக்கும் இருக்கிற காம்போ போன படத்துலேயே சரி இந்த படத்துலேயே சரி பயங்கரமாக இருந்துச்சு. அம்மா சொல்லுங்கள். இப்போ அம்மானாலே நம்மளுக்கு ஒரு பிம்பம் இருக்கும், அவங்க ரொம்ப சாஃப்டாக அந்த அடுப்பங்கிற டைலாக்லாம் தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. உன்ன மாதிரி அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டுட்டு அவங்களுக்கும் இவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு காம்போ. அப்புறம் அம்மாவுக்கு அடிக்கிற ஒரு ஷிஃப்ட்டு, அவங்களோட கல்ச்சர், அவங்க இதில் எனக்கு ரேபன் கிளாஸ் வாங்கித்தா, அடிடாஸ் ஷூ வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரைசேஷன் அதை அவங்க ப்ளே பண்ணியிருந்த விதம், அதை பற்றி. ஆமாம், அது ரைட்டிங்லேயே இருந்தது. ஆக்சுவலி அம்மா கேரக்டர் எனக்கு பெங்களூர் டேஸ் படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதில் ஒரு அம்மா அவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் ரைட்டிங்கில் இருந்தது. அதுக்கு கீதா மேம் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் என்ன நான் மீட் பண்ணப்போ எனக்கு இது காமெடி படம் தானே, நான் காமெடி பண்ணணும், ஏன்னா நான் நிறைய சீரியஸாக பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் நல்லா காமெடி பண்ணுவேன், எனக்கு காமெடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. லைக் அந்த ஒரு செம்ம ரோல் அவங்களுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஜார்ஜ் மரியம் சார், ஜார்ஜ் மரியம் தான் நல்லா பேச போகிறாங்க, ஆனால் இவங்க மறைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட ரோலும் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ணதெல்லாம் இல்லை, குட்டி டயலாக்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அதை கோட் பண்ணி பேசுகிறோம்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக யாருமே பேசாத நம்ம டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி அந்த எபிசோடு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு மாதிரி காமாக இருக்கும். அந்த ஆக்சுவலாக அந்த படத்தில் இருக்கிற எல்லா ஒரு இறுக்கத்தையும் அவங்க தான் தளர்த்தி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு பிரச்சனையா அம்மா உள்ள வந்து கொஞ்சம் அகைன் எல்லா பசங்களும் அவங்க அம்மா கூட கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் எங்கள் அம்மா தான் அந்த கேரக்டருக்கு. எங்கள் அம்மா ஜாலியாக தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. என்ன மாதிரி லைக் எல்லா பசங்களும் கனெக்ட் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு மாம் கேரக்டர் அவங்க. ஓகே. இந்த கேள்வி வந்து நான் உங்ககிட்ட இதுலேயே கேட்டிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு ரோஹினில் எல்லாம் வரும்போது ப்ரெஸ் மீட்லேயே கேட்டிருந்தேன். பட் அகைன் மறுபடியும் கேட்குறேன். நீங்கள் அப்போது என்ன பதில் சொன்னீங்களோ அதை தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். என்னென்னா ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு
அவருடைய இது வரைக்கும் நடிச்ச எந்த படத்தை விடவும் ஏதோ கொஞ்சம் இந்த செல்ல குழந்தைய பாராட்டுற மாதிரி இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணாரு. என்ன ஸ்பெஷல், ஏன் அந்த படத்தை அவர் இவ்வளோ இது நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன சொன்னீங்கன்னா இது நீங்கள் ஜிவி கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னீங்க. அந்த பதில் நீங்கள் செல்லுபடி ஆகாது. லைக் அவர் இந்த படம் பண்ணும் போதும் சரி, பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் சரி, நான் அகைன் சொல்கிறேன், இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஹீரோவே இல்லை. அது அவர் ஏற்றுக்கிறாரோ இல்லையா அதுதான் உண்மை. மரியம் ஜார்ஜ் சார் தான் ஹீரோ. அவருடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கம்மி. ஐ மீன் பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் நான் த்ரிஷா இல்லைனா நான் இந்த படத்தில் பார்த்த ஜிவி பிரகாஷ் நகை நீங்கள் பார்த்தேன். பட் இது வந்து ஸ்க்ரீன் முடிச்சுட்டு வெளில வரும்போது யாரை மக்கள் ஃபஸ்ட்டு யாரை பாராட்ட போகிறாங்கிறது ஆப்வியஸ்லி அவருக்குமே தெரியும். அவருமே வந்து மரியம் ஜார்ஜ் சார் நீங்கள் வந்து முன்னாடி நில்லுங்க சார் தான் சொன்னார். ஆக்சுவலி ஜிவி தான் உண்மையான ஹீரோ. ஏன்னா ஒரு ஹீரோன்றது எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நான் ஜிவி சார்ட்ட அதுதான் சொல்லுவேன், சார் நீங்கள் இத்தனை பேருக்கு இது யார் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சார். ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ கேரக்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுத்து உங்கள் படத்தில் நிறைய பேர் பண்ணுவாங்க, எத்தனை பேர் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. அவர் பண்ணதால உண்மையிலே அவர் தான் இந்த படத்துக்கான ஹீரோ. அந்த இதில் அவர் கண்டென்ட்டை பிலீவ் பண்ணார். இந்த கண்டென்ட் இந்த படம் பேசக்கூடிய தீம் வந்து இப்போ தேவைப்படுற ஒரு தீம், அதை பிலீவ் பண்ணார். அதை தாண்டி ஒரு ஃபேமிலி, இப்போ இருக்கிற இந்த வார் அந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பமாக அந்த தீம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம், ஃபேமிலி பாண்டிங், இதில் நிறைய லேயர்ஸ் பேசியிருக்கோம். அதெல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் இதை சொல்ல வேண்டிய கதை, இதை நீ ஜாலியாக சொல்லியிருக்க, ஸோ அதனால் அவர் இறங்கி பண்ணார். ஓகே ஓகே. நீங்கள் இந்த விஷயம் நோட் பண்ணீங்களா, பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த டான் 2 அந்த இப்போ ஃபேமிலி ட்ரீன்லாம் சொல்கிறாங்க. இப்போ டான், டியூடு, யூத்து, இது ஹாப்பி ராஜ் 4வதா, இது டான் 1, டான் 2, டான் 3 அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறீங்களா? ஹவு டு யூ ஃபீல் அபவுட்? பார்க்குறேன். இல்லை அது நம்ம எதுவுமே பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை. அதான் நான் இதுக்கெல்லாம் ஓஜி வந்து நம்ம கேடி பில்லா கிளடிறாங்க. அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு. அதை தாண்டி ஒரு அப்பா பையன் எமோஷன் வந்து நிறைய பேசப்படலை. ஐ மீன் அதில் நிறைய விளாட்லாம், இல்லை நிறைய சொல்லலாம். இப்போ டான் பேசினது ஒரு செட் ஆஃப் மகனுக்கு கனெக்ட் ஆகும். டிராகன் ஒரு செட் ஆஃப் சன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். ஹாப்பிராஜ் ஒரு செட் ஆஃப், இப்போ நான் வந்து எங்கள் அப்பாட்ட பேசவே மாட்டேன். அவர் அங்கே வந்தால் நான் இப்படி போவேன். இப்போ எங்கள் அப்பாவை என்னால் போயிட்டு கிட்ட கூட நிற்க முடியாது. எனக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்க பசங்களுக்குலாம் இது கனெக்ட் பண்ணும். ஸோ ஓகே, நான் அதான் படத்துலேயே சொல்லியிருப்பேன், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இந்த ஹோல் வேர்ல்ட். அது உண்மை, நான் உண்மை தான் பார்க்குறேன். அது ஒரு பேசா உறவு தான். அது பேசணும்னு நினைப்போம், ஆனால் பேச முடியாது. ஓகே, ஸோ அது அந்த ஆங்கிளை நான் டிஸ்கவர் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி இன்னும் ஒரு 100 டான் வரலாம், டிராகன் வரலாம், ஹாப்பிராஜ் வரலாம். கண்டிப்பாக அது அந்த மாதிரி வந்தாலும் அது நல்லா போகும் அந்த படம். ஓகே, ஏன்னா அது அப்படி ஒரு எமோஷன். அது உங்களுக்கு அப்பா எப்படி? ஸ்பெஷல் தான், எல்லாருக்குமே ஸ்பெஷலுமே எங்கள் அப்பா ஸ்பெஷல் தான். ஹாப்பிராஜ் படத்தை எடுத்து வெறும் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறேன். அப்படி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, அதுதான் இந்த படம். கவலைப்படாதீங்க, அப்பா எங்கேயுமே இல்லை, அப்பா வீட்டில் தான் இருப்பார். அதுதான் அந்த எமோஷன் தான் ப்ரோ. அது ஓகே, உள்ளுக்குள்ளே இருக்கும், அது வெளியில் சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி ஒரு சூப்பர். ஸோ அது உங்களோட ஆர்ட்டில் வெளிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வார்த்தையெல்லாம் சொல்லலைன்னா கூட. அண்ட் நீங்கள் நம்ம கேடி பில்லா கிளாடிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்கோம். 7 ரெயின்போ காலனிலேயே அது இருக்குது. படம் ஃபுல்லாக திட்டிட்டு சண்டை போட்டுட்டு கடைசியில் நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சு எடுத்து எந்த படமுமே இங்கே ஃபெயிலியர் ஆகாது. ஓகே, ஏன்னா அதில் அவ்வளோ ஒரு இது இருக்குது. ஆமாம், இப்போ உங்கள் படத்துலையுமே ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பிரதீப் ரங்கநாதனோட ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வரீங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு லவ் டுடேல இந்த படுக்கையில் பாதி இடம் அந்த டிக்டாக் விஷயத்த பண்ணுறது, அதெல்லாம் இன்ஸ்டாகிராமுக்கு வைரல் ஆகும் பண்ணுறது. இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் இப்போ இந்த படத்துல ஜிவி வந்து உன்னால அதெல்லாம் பண்ணுறாரு. கரெக்ட். பட் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஆனால் அதை டிபெண்ட் பண்ணி படம் எடுக்காமல் ஹியூமன் எமோஷன்ஸை முன்னிறுத்தணும். நம்ம அதெல்லாம் ஒரு சும்மா விளையாடிக்கலாம், அதெல்லாம் ஹூக் உள்ளே கொண்டு வரதுக்காக. கண்டிப்பாக. பட் சொல்கிற கதை வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ உங்களோட அடுத்த படங்களுமே மனித உணர்ச்சிகளை வச்சு தான் எடுக்கப்பட்ட படம். 100%. ஓகே, அதில் டவுட் 100% ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி இதெல்லாமே இல்லாமல் என் படம் இருக்காது. ஓகே ஓகே, நான் அந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஓகே, லைக் இந்த படத்தில் நான் என்ன இன்டென்ட் பண்ணேன்னா, ஒரு யங்ஸ்டர்ஸும் ஃபேமிலியும் பிரிட்ஜ் பண்ணுற ஒரு கதையாக தான் நான் பார்த்தேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அது யங்ஸ்டர்ஸ்க்கான படமாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு ஃபேமிலிக்கான படமாக இருக்கும். இது ஒரு 2 ஜானரை நான் இது பண்ணது. ஒரு குழந்தைக்கு ஏமாத்துற மாதிரி தான், ஒரு சாக்லேட்டை காமிச்சு சாப்பாடை ஊற்றுற மாதிரி. பசங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யார்? பசங்க. அவங்க தான் உள்ளே வரும். அவங்க உள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணால் தான் ஃபேமிலி வரும். ஸோ அப்படி தான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முழுக்க நான் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுத்து செகண்ட் ஹாஃபில் ஒரு எமோஷனாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் நான் இது பண்ணது. கண்டிப்பாக என்னோட அடுத்த படங்களுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நல்ல
மெசேஜ் உள்ள ஒரு இதாக தான் நான் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக ஒரு படம் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, படம் முடிச்சுட்டு பப்ளிக் பைட் அது நம்பவே முடியாது. ஏன்னா வந்து பார்ஷலாக சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் ஃபஸ்ட் டே நல்லா பார்த்து செலிப்ரேட் பண்ண மூடில் கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் நாள் சாயங்காலம் ஒரு 4 பேர் வந்து கேட்பாங்க, ஆமாம் இந்த ஹாப்பி ராஜுங்கிற படம் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்கனாலே சண்டே பிளான் பண்ணிட்டாங்க டிக்கெட்டை போடுறதுக்கு அப்படின்ட்டு. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஆமாம் இந்த ஹாப்பி ராஜ்னு ஒரு படம் வந்து எப்படி இருக்கான் படம், நான் இன்னும் பார்க்கலங்க, நானும் இதுமாரி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நாள் நான் அந்த ரோஹிணி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போவே தெரிஞ்சிச்சு, ஓகே பீப்புள் எல்லாருக்குமே அது பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்கன்ட்டு இன்றைக்கி அந்த ரிசல்ட் ஒரு சக்ஸஸான ரிசல்ட் வந்தால் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த அட்வைஸ் பண்ணுறது, அவங்கள ஜாலியாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறா கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது எல்லாருமே ரியலைஸ் பண்ணுறாங்க, டே என்னடா வயசாகுது உங்களுக்கு 17 வயசில் என்னடா அவ்வளோ ரியலைசேஷன் அடையிறீங்க, எப்படி இருக்கிறாங்க இந்த ஜென்சி ஆடியன்ஸுங்கிறவங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல ஆக்சுவலாக இதெல்லாம். கண்டிப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய சின்ன பசங்க தான் சொன்னாங்க. ஆனால் நான் எங்கள் அப்பாவை நான் கனெக்ட் பண்ணேன். நிறைய பசங்க அழுதாங்க. ஓகே ஓகே அழுதாங்க. எனக்கு அவ்வளோ எனக்கு பேரவா சின்ன பசங்க தான் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் லைக் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும், அதுதான். அப்போ நம்ம தான் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்குன்ட்டு ஒன்று இருக்குல்ல, ஒரு கண்டிப்பாக இருக்கும். இந்த காலத்து பசங்க இன்னும் சென்சிட்டிவாக இருக்காங்க. ஓகே, நான் ஒரு 90s கிட்டு, எனக்கு ஒரு சின்ன மெச்சூரிட்டி இருக்கும் என் வயசு பசங்களுக்கு. இந்த வயசு பசங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஓகே ஓகே. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக், அதாவது இப்போ எனக்கான ஹூக்காக நான் எதை எடுத்துக்கிறேன்னா, இந்த ஒரு ஃபஸ்ட்டில் படம் ஆரம்பித்து இந்த வசனம் பார்க்கும்போதே நம்ம ஏதோ ஒரு நல்ல ஃபிலிமில் தான் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. என்ன இதுனா, குழந்தையில என்னடா வெள்ளை அழகு கருப்பு அழகு, குழந்தைனாலே அழகுதான்டாங்கிறப்போ அது ஒரு பாடி ஷேமிங் பற்றின ஒரு விஷயத்த பேசுது, ரேசிசம் பற்றின ஒரு விஷயத்த கூட அதை நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் படம் ஃபுல்லாக அந்த பாடி ஷேமிங்கிறது எங்கேயோ கேரி ஆகிட்டே வருது மரியம் ஜார்ஜ் சார் கேரக்டர் மூலயமா. இந்த விஷயத்த பேசணும், அழுத்தமாக பேசணும், ஆனால் ப்ரீச்சியாக பேசாமல் அது கதையாக இருக்கணும். ஆனால் இது முக்கியம், இது பேசப்பட வேண்டியது முக்கியம் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம் அது ஜென்ரலாக அது ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயமா நான் நிறைய இடத்துல பார்த்தேன். அந்த ஜோக்ஸை இயல்பாக உருவகேலி பண்ணுறது, அது இன்னும் பேசப்படாத ஒரு யாருமே துணிஞ்சு பேசலையோன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே ஓகே. அதை லைக் பேசணுன்னா அதை நம்ம ஒரு ப்ரீச்சியாகவும் பேசக்கூடாது, அதை ஒரு காமெடி நம்ம ஒரு ஃபன் ஃபீல்டு என்டர்டெயின் எடுக்க போகிறோம், அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று சொல்லிடணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியாவாக இருந்தது. ஓகே. ஸோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் பேசணுன்னு எனக்கு தோணுச்சு. நான் நிறைய இடத்துல பார்த்த பர்சனல் ரீசன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வச்சு எனக்கு இது பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ யூ ஹேட் தட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் சின்ன வயசில்? இருக்கும், கண்டிப்பாக இருக்குது. ஓகே ஓகே. உங்களோட குருநாதர் பிரதீப் ரங்கநாதனுடைய படத்தில் லவ் டுடேல கூட அது இருக்கும்ல, இப்போ யோகி பாபு சார் அந்த செக்மெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தை நம்ம அப்பாவை கிண்டல் பண்ணால் டெஃபினட்டாக அது வேற எமோஷன். கண்டிப்பாக அதை வச்சு போகும்போது நாட் ஜஸ்ட் ரேசிசம் மட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா சில அப்பா வந்து வழுக்கையாக இருப்பாங்க, அதை வச்சு ஒரு எல்லாமே இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு இது ரிலேட் பண்ணிப்பாங்க. அது எல்லாமே கலெக்டிவாக நான் சொன்ன வர விஷயம் தான் இது. இப்போ மரியம் ஜார்ஜ் சார் கிட்ட போய் சொல்லும் போது, சார் இந்த மாதிரி உங்களை வச்சு உருவக்கேலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப அவர் அதை எப்படி ரிசீவ் பண்ணார்? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமாக தான். நான் லாஸ்ட்டாக சொன்ன ஆர்டிஸ்ட் வந்து ஜார்ஜ் மரியம் சார் தான். ஓகே. அவள் அதுக்கு முன்னாடி போயிருக்கு ஒரு ரவுண்ட். இல்லை, நான் யாருக்குமே அந்த கேரக்டர் நான் எழுதுறப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மீதி எல்லா கேரக்டருமே நான் லாக் பண்ணிட்டேன். ஜிவி சார், ஹீரோயின், அப்பாஸ் சார் எல்லாமே நான் ஒரு ரவுண்டு லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் கடைசி வரைக்கும் தயங்கினேன், எனக்கு பயமாக இருந்துச்சு. ஐயோ இவரெல்லாம் இந்த கதை நான் வேற யார்கிட்ட. ஆமாம், நான் ரொம்ப பயத்தில் லாஸ்ட்டாக போய் சொன்னதான் ஜார்ஜ் மரியம் சார். அவரு ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவே அக்செப்ட் பண்ணார். ஓகே. அவர் ரொம்ப பயத்தில் தான் நான் சொன்னேன். இப்போ எப்படி இருக்கார் அவர்? படம் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். லைக் அவருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இதுதான் ஒரு பெரிய லென்த், இவ்வளோ அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்த படம் இதுதான். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவருக்கு இது இப்போ கிடைச்சதுல நானும் ரொம்ப ஹாப்பி. சூப்பர். எனக்கு இந்த ஹூக்கில் எப்படி ஒரு டைலாக் மனசில் தொட்டுதோ, எண்டிங்லேயே ஒரு டைலாக் தொட்டுது. படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நம்ம நல்ல படம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும்ல. அந்த வசனம் என்னென்னா, இவர் ஸ்பாய்லர் இல்லை, பட் ஸ்டில் அப்பா சொல்லுவார், என் முகம் கூட உனக்கு மறந்துடலாம், இந்த பயணத்தை மறந்துடாத, எங்கேருந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எங்கேருந்து வந்தியோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற வசனம். இப்போது நீங்கள் ஒரு
ஒரு நல்ல கமர்ஷியல் ஹிட் கொடுத்த இது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவோட இண்டஸ்ட்ரியில். நீங்கள் அந்த மாதிரி ரீகால் பண்ணுற உங்களுடைய பயணம்னு ஏதாவது ஒன்று இருக்கானா? ஓகே, இந்த இடத்துல இருந்து வந்தேன், லைக் ஐ ஹேட் கான் த்ரூ சச் ஃபேஸ் இன் லைஃப், அப்படி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக நிறைய, அதை எதுக்கு சொல்லிக்கிட்டே இல்லை நிறைய பேர் இருக்கு. ஆக்சுவலி நான் இந்த டாபிக் டச் பண்ணதே இப்போ நிறைய பேர் மறந்துடுறாங்க. எல்லாம் ஒருத்தவங்க செஞ்ச உதவியோ அதெல்லாம் நிறைய மறந்துட்டு போயிடுறாங்க. அது சொல்லணுன்றதான் சொன்னேன். என் லைஃப்லேயும் கண்டிப்பாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. எனக்கு என் காலேஜ் டைம் லைக் நான் இது சினிமா ப்ரோ, நான் சினிமாவில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒரு சாதாரண பையன் தான். நான் விழுப்புரத்துலேருந்து வந்த ஒரு பையன். ஓகே, சென்னையில் எனக்கு ரூம் கூட ஒரு மாதம் ஒரு ரூமில் இருந்து அந்த டைம்லாம் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய ஜார்ஜ் மரியம் இருந்திருக்காங்க. ஓகே, இந்த படத்தில் இருந்த மாதிரி. சூப்பர். அடுத்தடுத்த படங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்களா? எழுதிட்டு இருக்கேன் ப்ரோ, இப்போ எழுதிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை விட இன்னும் பெரிய படமாக பண்ணணுன்னு ஆசை இருக்குது. ஓகே ஓகே, சூப்பர். உண்மையிலே ஒரு ரொம்ப நிறைவான ஒரு நல்ல என்டர்டெய்னர். வெறும் நம்ம சும்மா இவங்க ஒரு லவ்வோ அதை ஒட்டியோ படம் போகாமல், இல்லை யங்ஸ்டர்ஸு அவங்களோட வைப்பு, டான்ஸு, பாட்டு அப்படின்னு ரொம்ப பாட்டே ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நரேஷனுக்கு தான் நிறைய எடுத்துக்கிட்டீங்க. நான் கதை சொல்கிறேன், எனக்கு அதுக்கான ஸ்பேஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இந்த காலத்து படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டேக்லைனில் வந்த புது அப்ரோச்சாக இருந்தது. அண்ட் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. அண்ட் பெரிய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்கள் இதை மாதிரியே இதை விட பெட்டரான படங்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு விஷ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச்.